நாம் தமிழர் கட்சி தேர்தல் ம். அறிக்கை என்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனா போகிற இடங்கள்லாம் அவர் தன்னுடைய பரப்புரைகள்ல போனா குறிப்பிட்ட சில கருத்துக்களை ம். சொல்கிறார். நிர்வாக ரீதியான மாற்றங்களை பற்றி ரொம்பவும் வலியுறுத்திட்டு வர்றார். அந்த மாநில அதிகாரத்திற்கான கிளைகள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அங்காங்கே அந்தந்த செயல் தலைநகரமா குறிப்பிட்ட துறைக்கு குறிப்பிட்ட மாவட்டத்துல தலைநகரமாக இருக்கும். எனவே மக்கள் அங்க போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராது. இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமா ஆகும் என்றதெல்லாம் கேள்வி இருக்கிறது. பல அத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குனாக்கா அத்தனை தலைநகரம் உருவானா என்ன ஆகும்? ஊழியர்கள் பந்தாடப்படுவார்கள் அப்படிங்கிற பல்வேறு நிலைமைகள் இருக்கின்றன. அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் கவர்ச்சியாக ஏதோ ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக நிர்வாக ரீதியான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இதை சொல்வதாக தெரிகிறது. அப்படி காட்டிக் கொள்ளப்படுகிறது. ஆனால் இது நடைமுறை சாத்தியமற்ற, இன்னும் சொல்ல சாத்தியமற்ற என்பதை விட நடைமுறையில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இருக்கிறது. எனவே அதெல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்கு அல்லது கேட்பதற்கு சுவையாக இருக்குமே தவிர அது பயன்பாட்டுக்கு வராது என்று தெரிகிறது.